அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வினை ஆராய்ப்பதற்கு நாங்கள் எங்களுக்கு பிரதம விருந்தினராக வருகை வந்திருக்கின்ற எஸ்பி தவகிருபா அவர்கள், உதவி பணிப்பாளர் மத்திய சுற்றாடல் அதிகார சபை யாழ்ப்பாணம் அவர்களை மங்கள விளக்கேற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அந்த சின்ன விளக்கு இருக்குது, அதில் எனக்கு தான் தட்டி நன்றி நன்றி உதவி பணிப்பாளர்களே. அடுத்த மங்கள விளக்கினை என்ன பேர் சிவதாசன் அவர்கள் ஏற்றி வைப்பார். நன்றி. இப்பொழுது சுற்றாடலும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் எஸ்பி தவகிருபா அவர்கள் உங்களுக்கு ஒரு பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் வழங்குவார். நல்லூர் முருகனுடைய பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் திருவாளர் சத்யேந்திரா அவர்களுக்கும், ஊடகவியலாளர் திருவாளர் டிலான் அவர்களுக்கும் மற்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்றைய நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் என்னென்றால், இன்று பேச எடுத்துக்கொண்ட விடயம் சுற்றாடலும் ஆன்மீகமும். அனைவருக்கும் தெரியும், சுற்றாடல் என்றால் சுற்றாடல் என்பது உயிருள்ள அங்கிகளுக்கும் உயிரற்ற அங்கிகளுக்கும் இடையே ஏற்படுகின்ற ஒரு இடைத்தாக்கம். அதாவது உயிருள்ள அங்கிகளுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் இடையே ஏற்படுகின்ற ஒரு இடைத்தாக்கம். அதாவது உயிருள்ள அங்கிகள் என்ன மாதிரி என்று சொன்னால், நாங்கள் மனிதன், அதை விட வேறு உயிருள்ள விலங்குகள் என்ன செய்யும் என்று சொன்னால், உயிரற்ற நிலம், நீர், வளி போன்றவற்றுடன் இடைத்தாக்கத்தை பேணி அதிலிருந்து நன்மைகளை எடுத்துக்கொள்ளுகின்ற அதே நேரம் சூழல் சமநிலையை பேணுகின்றதாக அமைந்திருக்கின்றது. சூழல் போதனைகளில் நாங்கள் இன்று ஆன்மீகமும் சூழலும், அதாவது ஆதி காலங்களில் தொடக்கம் தற்போது வரை எவ்வாறு சூழல் ஆன்மீகத்துடன் பின்னி பிணைந்திருக்கின்றது என்பதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சூழல் போதனைகளில் இயற்கையை கையாள்வதற்கு மதங்கள் சரியான வழிகாட்டுதலை வழங்குகின்றன. அதாவது என்னென்றால், சூழல்களை பாதுகாக்கிற நிலம், நீர், வளி, காற்று, ஆகாயம் போன்ற ஐம்பூதங்களை அதுகளை பாதுகாப்பதற்கும் அதன் மூலம் எங்களுக்கு மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகளையும் ஆதிகாலம் தொடக்கம் கோயில்களில் ஆன்மீக அறிவுகளில் ஆன்மீகங்களை பாவித்து கோயில்களில் எவ்வாறு அதை பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் இன்று கதைக்கப் போகிறோம். சுற்றுச்சூழலுக்கு உகந்த தார்மீக வாழ்க்கையை மாற்றுவது தாய்நாட்டு குடிமக்களின் முழுமையான கடமையாகும்.
சுற்றுச்சூழலுக்கு உகந்த என்றால் என்னென்றால், இப்பொழுது பார்த்தோமாக இருந்தால் இன்றைய காலகட்டத்தில் முற்றுமுழுதாக சூழல் வந்து மாசடைந்து கொண்டு இருக்கின்றது. அது நாங்கள் வந்து என்னென்றால் அதை கவனிக்காமல், சூழலை கவனிக்காமல், திறந்த பொருளாதாரத்தின் அடிப்படையால் எங்களுக்கு வந்து நிறைய பொருட்கள், தேவையற்ற இயற்கைக்கு முரணான பொருட்கள் வந்து எங்களுக்கு வந்து கொண்டிருப்பதனால், அதைகளை நாங்கள் கண்மூடித்தனமாக பாவிப்பதனால் எங்களுக்கு சூழலில் மிக பாரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு வருகிறது. அதுதான் இப்போ சுற்றுச்சூழல் உகந்த தார்மீக வாழ்க்கையை மாற்றுவது, அதாவது இயற்கையுடன் இணைந்து நாங்கள் சூழலை பாதுகாக்க வேண்டிய கடப்பாட்டில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு தாய்நாட்டு குடிமகனுடைய முழுமையான கடமையாகும். அது வந்து நாங்கள் இப்போ இலங்கை மக்களாக இருக்கின்ற நாங்கள், ஜாழ் மக்களாகிய நாங்கள் நிச்சயமாக இந்த சூழலை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றோம். இதன் மூலம் வருங்கால அமைதியான சந்ததியினர் ஆரோக்கியமான சுற்றாடலில் வாழ முடியும். என்னவென்று சொன்னால், சூழலை வந்து நாங்கள், அதாவது ஒருவனுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சுற்றுச்சூழல் வந்து மிக முக்கியமானதாக இருக்கும். நிலம், வழி, நீர், இது நீர் மாசடைந்தால் எங்களுடைய நோய்கள் வந்து எங்களுக்கு மிக பாரதூரமான நோய் ஏற்படும். நிலம் மாசடைந்தால் நிலத்திலிருந்து பயிர் செய்யப்படுகின்ற பயிர்கள் வந்து அதில் ரசாயன பொருட்கள் கலக்கப்பட்டு அதன் மூலம் கிடைக்கின்ற உணவு பதார்த்தங்கள் வந்து எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால், அதுகளை நாங்கள் உட்கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு நோய்கள் ஏற்பட்டு நீண்ட கால பொழுதில் வந்து எங்களுக்கு அறிய முடியாத சில நோய்கள் ஏற்பட்டு நாங்கள் பிறக்கக்கூடிய வழிவகைகள் இப்பொழுது நடந்து கொண்டு வருகின்றது. அந்த வகையில் நாங்கள் என்ன செய்யணும் என்றால், இது இயற்கையான சூழலுக்கு சமநிலையான நீடித்து உழைக்கக்கூடிய ஒரு சூழல் சமநிலை பேணக்கூடிய ஒரு இயற்கையை பாதுகாக்கக்கூடிய நல்ல இயற்கை முறைகளை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டு வருகின்றது. இது எந்த மதத்தை எடுத்தாலும், இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம், பௌத்த மதம், 4 மதங்களும் என்ன சொல்லுது என்று சொன்னால், ஆன்மீகத்தினூடாக எவ்வாறு நாங்கள் சூழலை பாதுகாக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு வருகின்றது. ஒரு நபரின் தினசரி நடத்தை அமைப்பில் சுற்றாடல் ரீதியான நட்பு அணுகுமுறைகளை இணைப்பதில் மத போதனைகள் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றன. அப்படி என்றால் என்ன யோசிச்சமாக இருந்தால், இப்போ இந்து மதத்தில் நாங்கள் ஒரு கோயில்களுக்கு பக்கத்தில் இருந்தால், அதை கோயிலில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது முதுமொழி. ரைட். அப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து கோயில்கள் வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால், நார்மலாக ஒரு 4:30 5 மணிக்கு கட்டாயம் மணி அடிக்கும், கோயில் மணி அடிக்கும். அந்த மணி, அந்த ஓசையை கேட்டு நாங்கள் எழும்பி என்ன செய்வோம், டக்குன்னு குளிப்போம், குளிச்சு போட்டு எங்களோட பாட புத்தகங்கள் எடுத்து படிக்கிறோம். படித்தன் வந்து 5 தொடக்கம் 6 மட்டும் நாங்கள் படிப்போம். இப்போ என்ன செய்வோம், கோயிலுக்கு போவோம். 6 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு அந்த நித்திய பூசைகள் நடக்கும். அந்த நித்திய பூசைகளை நாங்கள் கலந்து கொண்டு இப்போ பாடசாலைக்கு போவோம். ஆனால் இந்த நடைமுறை வந்து இப்பத்திய காலத்திலேயே மிக மிக அருகி கொண்டு போகின்றது. அதை வந்து நாங்கள் என்ன, இப்போ ஆதி காலத்தில், அதாவது முன்னோர்கள், எங்களோட பெற்றோர்கள் வந்து காலங்களில் இது கட்டாயம் நாங்கள் கோயிலுக்கு போகின்ற நிலைப்பாடு இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற, பாடசாலையை போகிறதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்வோம், கோயிலுக்கு போயிட்டு தான் போவோம். அந்த நடைமுறை இப்போ மிக மிக அருகி கொண்ட ஒரு 30% தான் அதை பின்பற்றுகிற மக்களாக இருக்கிறார்கள். அதான் சொல்லப்படுது. தினசரி நடத்தையில் எங்களுக்கு வந்து ஆன்மீகம், அதாவது கோயில்கள் வந்து எங்களுக்கு சுற்றாடலிய நட்பு அணுகுமுறைகளை தந்து கொண்டு வருகின்றது. அடுத்தது, சூழல் சமநிலையை பேணுவதில் மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிராங்கிகளினதும் பங்களிப்பு அத்தியாவசியமானது. இப்போ நாங்கள் வந்து என்னென்றால், எங்களுக்கு தான் இந்த பூமி வந்து சொந்தமானதல்ல, எங்களுக்கு தான் இந்த பூமி சொந்தமானதல்ல. நாங்களும் இந்த பூமியில் வந்து மற்ற உயிரங்கிகள் போல் நாங்களும் இங்கே பிறந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் மற்ற உயிரங்கிகளுக்கும் இந்த சூழலை என்ன செய்யணும், வழங்கணும் என்றதான் உண்மையான பூமி தாயின நிலப்பாடு. இதை பார்த்தோம். ஓர் உயிரினத்துக்கு அத்தியாவசியமான நீர், வழி, உணவு என்பவற்றின் பாதுகாப்பும் சூழல் சமநிலை பாதுகாப்பிலேயே தங்கியுள்ளது. என்னென்றால், ஒரு உயிரினத்துக்கு தேவையான நீர், வழி, உணவு என்பவற்றின் பாதுகாப்பு சூழல் சமநிலை. அப்போ சூழல் சமநிலையை குழப்பமாக இருந்தால் எல்லா உயிரங்கிகளுக்கும் உணவில்லா போகலாம், நீர் இல்லா போகும். அதே நேரம் என்ன செய்ய போகுது, சூழல் சமநிலை முற்றுமுழுதாக குழம்பப்பட்டு நீண்ட கால பொழுதில் இந்த சூழல்கள் வந்து இருப்புக்கு கேள்விக்குறியாக அமையும். அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இலங்கையின் சுற்றாடல் நிலைமையை எடுத்துக்கொள்வோம். இலங்கையின் சுற்றாடல் எடுத்தால், எழில்மிகு சுற்றாடலை கொண்டு அமைந்த இலங்கை திருநாடு
பௌத்தம், இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம் போன்ற 4 மத பண்பாட்டை கொண்டமைந்த தேசமாகும். ரைட். அப்போ இலங்கையில் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எழில்மிகு பிரதேசம் இலங்கை. என இலங்கையை போல ஒரு நாடும் எந்த ஒரு நாடும் இல்லை. என்ன மாதிரி சொன்னால் எல்லா காலங்களிலையும் எங்களுக்கு காலநிலை வந்து மிக சாதகமாக அமையும். மேலத்தைய நாடுகளை எடுத்து பார்த்தால் சில காலங்களில் குளிராக இருக்கும், சில காலங்களில் வெப்பநிலையாக இருக்கும். இங்கே வந்து என்ன எல்லா காலங்களையும் நாங்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இலங்கை திருநாடு வந்து ஒரு சிறந்த ஒரு நாடு. ரைட். அப்படியான நாடு எங்களுக்கு அது கரையோர அமைப்புகளும் அந்த தரைத்தோட்ட அமைப்புகளும் இலங்கையை பொறுத்தவரையில் கரையோரம் இருக்கும். மலைநாடு, மத்திய மலைநாடு, அதை விட உலர் வலயம், ஈர வலயம், என்ன அப்படியான தாழ் வலயங்கள் இருக்குது. அப்படியான வலயங்களோட பாகைகள் எங்களுக்கு வந்து மிகவும் சிறந்த ஒரு அமைப்பாக காணப்படுற இலங்கை தரைத்தோட்ட அமைப்புகள். அடுத்ததாக பார்த்தோமாக புத்த தர்மமும் சுற்றாடல். அப்போ புத்த தர்மத்தில் எவ்வாறு சுற்றாடலை பற்றி சொல்லப்பட்டுக்கிட்டு பார்ப்போம். அவர் வந்து என்ன சொல்லினோம் என்று சொன்னால் சுற்றுச்சூழலை நேசித்த ஒரு தீர்க்கதரிசியாக காட்டப்படுகிறார். இப்போ புத்தர் வந்து உண்மையாகவே என்ன ஒரு என்னத்தை சுற்றுச்சூழலை நேசித்த ஒருவராக காட்டப்படுது. அதை பார்த்தோம்னா அந்த படத்தை எடுத்து பார்த்தால் அவர் அந்த இயற்கைக்குள்ளே காடுகளுக்குள்ளே அரச மரத்துக்குள்ளே இருந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவது. அவர் வந்து அங்கே தனக்கு வந்த உணவுகளில் என்ன செய்கிறார் என்றாலும் அதில் மிகுதியை வந்து எல்லா விலங்குகளுக்கும் கொடுத்து கொண்டு வந்தார். ரைட். தன் சீடர்களையும் அறிவுறுத்தி சட்ட விதிமுறைகளையும் வகுத்துள்ளார். அப்போ அங்கே வந்து சூழலை பாதுகாப்பதற்கான சட்ட நடவடிக்கைகளையும் அவர் அந்த காலத்தில் வச்சிருந்தார்னு சொல்லி எங்களுக்கு வந்து திரிபீடகம் வந்து சொல்லுது இதுகளை. ரைட். அப்போ சுற்றுச்சூழலை அழிப்போரை கடுமையாக கண்டித்துள்ளார். அதுவும் திரிபீடகத்தில் சொல்லப்பட்டு வருகிறது. சுற்றாடல் பற்றிய கிறிஸ்தவ நோக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தில் இறைவனை வரலாற்று ரீதியான விடுதலையின் தெய்வமாக முன்வைக்கின்றவை. முனைப்பாக புலனாகிய போதும் பலம் பொருந்திய இயற்கையின் இறைவனாக அவரை முன்வைப்பதையும் காணப்படுகிறார். இயற்கையுடன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் கூட என்ன இருந்தது, ஒரு இயற்கைக்கெல்லாம் இருந்தது, ஒரு மாட்டுத் தொழுவத்தில் நடந்தது. அது மாதிரி அப்போ இயற்கையுடன் ஒன்றியதாக தான் அது அந்த மதமும் கிறிஸ்தவ மதமும் சொல்லுகின்றார்கள். சுற்றுச்சூழல் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டத்தை பார்ப்போம். இஸ்லாம் சூழலின் நிலை பேண் அபிவிருத்தி, அதாவது பேண்டகு அபிவிருத்திகளை வந்து வலியுறுத்துவதோடு அதனை மீறுவதை தடுத்துள்ளது. அதனை மீறுவ அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். மனிதன் இயற்கை சூழலை தமது தேவைக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைக்கும் போது இயற்கையின் சமநிலையை பேணுமாறும் திருக்குர்ஆனில் கூறப்பட்டு வந்திருக்கிறது. திருக்குர்ஆனில் கூறியிருக்கிறோம். அப்போ இதுகளும் வந்து என்ன செய்திருக்கிறோம், அப்படியான சில சட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்தேன்னு சொல்லி குர்ஆன் அதாவது இஸ்லாமியருடைய அவர்களுடைய நூல் வந்து திருக்குர்ஆன் அதில் கூறப்பட்டு வருகிறது. அடுத்ததாக நாங்கள் இந்து சமய நோக்கு நிலையில் சூழலின் பெருமதியும் சூழல் பாதுகாப்பையும் எடுத்து நோக்குவோம். இப்போ இதில் வந்து நல்லூர் ஆலயத்தினுடைய முகப்பு காட்டப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய இடவ வாகனம், இந்து மதத்தினுடைய அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்து சமயம் சூழல்சார் அற ஒழுக்கங்களை பார்ப்போம். இந்து சமயத்தை பின்பற்றுபவர்கள் இயற்கையின் சக்திகள் மனித வாழ்க்கையோடு ஒன்றிணைந்திருப்பதை நம்புகிறார்கள். இதை நாங்கள் நோக்குவமாக இருந்தால் இந்து சமயம் வந்து இந்து மதம் ஆதியான ஒரு மதம். ஆதியும் அந்தமில்லா அரும்பெரும் சோதியன் என்று சிவபெருமானை கூறியிருக்கிறார்கள். அந்த மதத்தில் அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஆதி காலத்தில் வந்து என்ன உருவ வழிபாடு, உருவம் அருவுருவம் வழிபாடு காணப்பட்டது. அதை என்ன வேண்டாம், இப்போ கற்களை வழிபட்டது, மரங்களை வழிபட்டோம், அதாவது இயற்கை தெய்வங்களை வழிபட்ட வழிபாடுகள் காணப்பட்டு வந்தது. இது எல்லாமே எங்களுக்கு மதத்தில் பரம்பரை சொல்லப்பட்டு வருகிறது. ராய். அதில் பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்பன இயற்கையின் கொடைகளாகவும் மனித வாழ்வியல் விருத்தியுடனும் தொடர்புள்ளதாகவும் இருப்பதால் இயற்கையின் சக்திகளை மேன்மைப்படுத்தி புனித தினங்களில் அவற்றுக்கு நன்றி செலுத்துகின்றன. இப்போ நாங்கள் என்ன, அதாவது சூரியன் இல்லாட்டி எந்த ஒரு முதல் என்ன சூரியன் என்ன, அவர் தான் சக்தி. அந்த சக்தி இல்லை என்று சொன்னால் இந்த ஒரு 3 நாளைக்கு சூரியன் மறைந்து விட்டார்களாக இருந்தால் என்ன உணவு கிடைக்காமல் எல்லாமே அழிந்துவிடும். அப்போ அவருக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அவரை சூரிய வழிபாடு செய்கிறதுக்காக பொங்கல், தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறோம். அதை விட மாட்டுப்பொங்கல் செய்கிறவன் அடுத்த நாள். அது எப்படி என்று சொன்னால் விலங்குகள் வந்து எங்களுக்கு மாடு பசுகள் வந்து எங்களுக்கு என்ன செய்யுது, மனிதனுடன் ஒன்றி வாழ்ந்து அதில் உழவு தொழிலுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்கிறதால அதுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்,
அடுத்த நாள் பட்டி பொங்கலை செய்கிறோம். அவ்வாறு நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் என்பதை இயற்கையின் கொடைகளாம். மனித வாழ்வியல் விருத்தியுடனும் தொடர்புள்ளதாக இருப்பதால் இயற்கையின் சக்திகளை மேன்மைப்படுத்தி புனித தினங்களை அவற்றுக்கு நன்றி செலுத்தி கொண்டு வருகின்ற செயற்பாடு ஒன்று இந்து மதத்தில் காணப்பட்டு வருகிறது. இயற்கையின் அம்சங்களான ஆறுகள் மலைகள் புனிதமானவை. அப்போ ஆறுகளும் மலைகளும் வந்து புனிதமானவை. முதலாவது என்னென்றால் ஒரு ஆறொன்று உருவாகுது என்று சொன்னால் இங்கே மலைகளில் இருந்து தான் உருவாகும். மலைகளிலிருந்து நீர் தேங்கிய ஆறு உருவாகின்றது. அப்போ நாங்கள் மலைகளை பாதுகாக்க வேண்டிய எங்களை கடமை. அவை அவை உயிரை கொடுக்கின்றன. அப்போ சும்மா நோம்பட ஒரு மலை இருந்தது என்று சொன்னால் அங்கே வந்து என்னது உயிருள்ளவையாக காணாது. அப்போ இயங்கி கொண்டிருந்தால் தான் என்ன எப்போதும் உயிருள்ளதாக உயிர்ப்பூட்டமாக காட்டுகின்றது. அதனால் நாங்கள் அதை பராமரிக்கின்ற வேண்டும் என்பது எங்களுடைய கடப்பாடாக இருக்கிறது. மற்றது பாக்டீரியா முதல் பறவைகள் வரை அனைத்து உயிரினங்களும் ஒன்றில் இன்னொன்று சார்ந்திருப்பதாக சுற்றுச்சூழல் பற்றிய தெளிவான விளக்கத்தை பகவத்கீதையில் கூறியிருக்கிறார்கள். பாக்டீரியான்ற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணங்கி வந்து அது தொடக்கம் பறவைகள் வரை எல்லாருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்ற நாங்கள் ஒரு நாள் இப்போ வந்து ஒரு உயிரங்கி இறந்துட்டு என்று சொன்னால் அந்த உயிரங்கியை வந்து சூழலில் இருந்து அகற்றுறதுக்கு என்ன செய்யும் இந்த பாக்டீரியாக்கள் உதவி செய்யும். அதே மாதிரி நாங்கள் உணவை வந்து இப்போ லஞ்சீட் வந்தபடியாக உணவுகளை நாங்கள் என்ன செய்கிறோம் எப்போ பேக்கிங் வந்து அதோட தான் சூழலுக்கு பிரச்சனை வந்தது. முந்தைய அப்படி இல்லை. இலையை எடுக்கிறோம், இலையில வச்சு சாப்பிட்றோம், அதை தூர எறிஞ்சி விடுறோம். சாப்பாட்டை நாங்கள் என்ன செய்கிறோம் வெளியால் எறிஞ்சி விடுறோம். அது காகம் வரும், மிருகங்கள் வரும், அதை சாப்பிடும். அப்போ அது இல்லாமல் போயிடும். இப்போ இலை வந்து இலையில சேர்த்து போட்டு விட்டோம்னா உக்கீரும். அதே நேரம் அதால் வந்து எங்களுக்கு என்ன காகம் போது சிறந்த ஒரு குப்பையாகற்றி எந்த ஒரு இதையும் ஒரு அடிபட்ட இடத்தை நாங்கள் ஒரு நாயோட அடிபட்டுட்டேன்னு சொன்னால் அதை நாங்கள் ரோட்டில் விட்டுட்டு போனால் 3 நாளில் அது இல்லாமல் போயிடும், காகம் ஆகிட்டு. அப்படியான ஒரு சிறந்த சூழல்கள் வந்து இயற்கையுடன் ஒன்றி இருக்கிறது. அப்போ அதே மாதிரி பகவத்கீதையில் அப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன. பாக்டீரியா முதல் பறவைகள் வரை அனைத்து உயிரங்கிகளும் ஒன்றில் ஒன்று சார்ந்தவையாக இருக்கின்றன. அடுத்தது வேதமும் ஆகமமும் இறைவனுடைய நூலங்கள். இந்து மதத்துடைய நூல் என்ன? வேதமும் ஆகமமும். வேதமோடு ஆகமம் மெய்யா உரைநூல் என்ன, அதுதான் எங்களுடைய இந்த மதத்தினுடைய இறைநூலாக இருக்கிறது. அப்போ இருக்கு வேதத்தில் என்ன சொல்லுது என்றால் இயற்கை அழகு வந்து கடவுளின் கலை அழகு என்கின்றது இருக்கு வேதம். இயற்கை அழகு அதாவது சுற்றுப்புற சூழல். இப்போ நல்லூர் ஆலயத்தை எடுத்தோம்னா உண்மையாகவே அது என்ன சிறந்த ஒரு அதை ஆண்டாண்டு காலமாக அப்படியே அதை தொடர்ச்சியாக அதை முகாமைத்துவம் செய்து கொண்டு வருகிறார்கள். சிறந்த சூழல். அதே நேரம் யாழ் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா இடங்களையும் கோயில்களை நோக்கி கோயில்களை சுற்றி மரங்கள் இருக்குது. அப்போ அது வந்து இயற்கை பாதுகாப்போட மரங்களை பாதுகாத்து வருகிறார்கள். வேதம் சொல்வது என்னவென்றால் இயற்கை அழகு கடவுளின் கலை அழகு என்று கூறுகின்றது. உபநிடதம் சொல்வது என்னடா resources are given to mankind for their living knowledge of using the resource as absolutely necessary. அதாவது என்னென்றால் இயற்கையின் வளங்களை வீண்விரயம் செய்தல் கூடாது என்பதை வலியுறுத்துகின்றது. அது உபநிடதத்தில் சொல்லியிருக்கு. உபநிடதம் வந்து இத்தனைக்கு எவ்வளோ காலங்களுக்கு வருடங்களுக்கு முன் உருவாக்கப்பட்டது. அதிலே சொல்லியிருக்கிறார்கள் இயற்கை வளங்களை நாங்கள் வீண்விரயம் செய்தல் கூடாது. அதை வீண்விரயம் செய்தால் எங்களுக்கு என்ன பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று. அதர்வ வேதம் சொல்லுது என்றால் பூமி எனது தாய், நான் அவளது மகள். பூமி என்னுடைய தாய், நான் அவளது மகள். அவள் எனக்கு பரிசுகளான மூலிகைகள், தாவரங்கள், ஜீவராசிகள், மரங்கள், நீர் முதலியவற்றை தருகின்றாள். அவளை நான் பாதிக்காதவாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என கூறுகின்றது. ரைட். இந்த சமயம் இயற்கையை பாதிப்பது இறைவனை பாதிப்பதற்கு சமன் என்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தி சூழலியல் போதனைகளை வலியுறுத்தி வருகின்றது. இயற்கையை நாங்கள் பாதுகாக்காவிட்டோம் என்றால் எங்களுக்கு அழிவு ஏற்படும் என்பதை வந்து இந்து மதத்தில் அப்போ உபநிடதத்திலும் சொல்லியிருக்கு. வேதம் எல்லா வேதங்கள்லையும் அதை சொல்லியிருக்கிறார்கள். இந்து சமயத்தில் வந்து நீர் பாதுகாப்பு கூறியிருக்கேன் என்றால் கங்கை ஆடில் என் காவேரி ஆடில் என் கொங்குதன் குமரித்துறை ஆடில் என் ஓங்குமா கடல் ஓத நீர் ஆடில் என் நெங்குமீசன் எனாதவர்க்கு இல்லையே என அப்பர் சுவாமிகளின் தேவார பாடல் வரிகள் இந்து சமயத்தில் நீரின் புனிதத்தன்மையை எடுத்து காட்டுகின்றது. அப்போ நீரின்றி அமையாத உலகம் என்று சொல்கிறார். அதே மாதிரி இப்போ நீரின் பாதுகாப்பு வந்தங்களுக்கு அப்பர் சுவாமி கூறியிருக்கிறார். இப்போ நீர்வளத்து குறித்தான கடவுள்களை இந்து சமயம் அடையாளப்படுத்தியுள்ளது. நீர்வளங்களுக்குரிய கடவுள்களையும் இந்து சமயம் அடையாளப்படுத்தி இருக்குது. அதில் பார்த்தோம்னு சொன்னால் கங்காதேவி, வருண பகவான் தான் என்ன மலைக்குரியவர் ரைட், அவர் இல்லைன்னு சொன்னார் ரைட். அப்போ அவர்களுக்குரிய வர்ண பகவான் அப்படியான
நீருக்குரிய கடவுள்களை இந்த சமயம் வந்து அடையாளப்படுத்தி இருக்கின்றது. நீர்வளத்தை திட்டமிட்டு மாசுபடுத்துவதற்கு அதற்கு பொறுப்பான கடவுள்களை அவமதிப்பதாக கொள்ளப்படும். அப்போ நாங்கள் நீரை மாசுபடுத்தினோம்னா என்ன, கங்கா மாசுபடுத்தினால் கங்காதேவியை அவமதித்த மாதிரியும், மற்றது நீரை மாசுபடுத்தினால் அது வருணதேவரை அவமதித்ததற்கு சமம் என்று சொல்லி இந்து மதம் கூறியிருக்கின்றது. அதே மாதிரி தான் இந்தியாவில் வந்து என்ன மாதிரி சொன்னால் கங்காதேவி ஆராத்தி என்ற ஒரு நிகழ்வு வந்து செய்து கொண்டு வருகிறார்கள். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள காசி என அழைக்கப்படும் வாரணாசியில் பாயும் கங்கை ஆற்றுக்கு தசுவசுவமேத படித்துறையில் நாள்தோறும் மாலை வேளையில் ஆரத்தி வழிபாடு நடத்தப்படுகின்றது. கங்கா ஆராத்தியை காண பக்தர்கள் கங்கை கரையில் கூடுகின்றனர். அப்போ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கங்கா ஆராத்தி நடக்கும். அவர் வந்து இந்த பக்தர்கள் எல்லாரும் போய் அதில் என்ன செய்யணும், கங்கா ஆராத்தியை கும்பிட்டு வருவார்கள். பூமி பூசை. பூமி பூசை என்ன என்று சொன்னால், நாங்கள் நார்மலாக ஒரு வீடு ஒன்று கட்ட வலிக்கிட்டோம் என்று சொன்னால், அல்லது ஒரு பில்டிங்கள் ஏதாவது ஒரு பில்டிங் கட்டைகளை நாங்கள் என்ன செய்வோம், நிச்சயமாக பூமி தாய்க்கு ஒரு பூமி பூசை செய்து தான் செய்வோம். நான் அதில் வந்து அதுக்கு தேவையான பதார்த்தங்கள், அதாவது ஐம்பொன்னும் போடுறதா இருக்குல்ல, ஐம்பொன்கள் எல்லாம் போட்டு, மற்றது அந்த சொல்கிறேன் என்ன, மற்றது அந்த 5 சந்தியிலிருந்து மண்ணுகள் எடுக்கிறது, யானையின் லத்தி கூட எடுக்கிறது. யானை லத்தி எடுத்த என்னண்டாவும் அந்த இது வந்து நிலம், அந்த பில்டிங் வந்து யானைக்கு பலமாக இருக்கணும் பண்ணுறதுக்காக அதை எடுத்து செய்கிறார்கள். அது இப்போயும் நடைமுறையில் இருக்கு, செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த சமயத்தில் தாவர பாதுகாப்பை பற்றி நாங்கள் எடுத்து நோக்குவோம். தலவிருட்சம் என்பது கோவில் கட்டுவதற்கு முன்பு இறைவன் எழுந்தருளி இருந்த இடமாகும். அதனால் தெய்வத்துக்கு ஒப்பான சக்தி அதற்கொண்டவர். கோயில்களில் வந்து தலவிருட்சம் காணப்படும். நல்லூர் முருகனுடைய தலவிருட்சம் மாமரவன். மாமரம் அந்த உள்ளுக்கு இருக்கிறது மாமரம். தலைவரிசம் பண்ணது இல்லை, நான் முள்ளுக்குள்ளே மாமரம் இருக்கின்றது. நாங்கள் அதை கும்பிட்டு வருவோம், முள்ளுக்குள்ளே போய் மாமரத்தை. அடுத்த என்னென்ன சில தலைவிருட்சங்களை வந்து அவர்கள் என்ன அதை ஒரு தெய்வமாக கும்பிட்டு வருவார்கள். அந்த விருட்சம் வந்து இப்போ அரச மரத்தை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பெரிய ஆலமரங்கள் எடுத்துக்கொள்ளலாம், வேப்ப மரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுகள் எல்லாம் என்ன தலைவிருட்சங்களாக காணப்படும். வேப்பமரம் வந்து அம்மனுக்கு ஒப்பா தானே கொண்டாடப்படுகிறது, கொன்றை சிவனுக்குரியது. அப்போ அப்படியான வன்னி பிள்ளையார், மற்றது எங்களுக்கு வில்வம் இருக்குது சிவனுக்குரியது. வில்வம் பிள்ளையார் தானே சிவராத்திரிக்குரிய அர்ச்சனைகள் செய்யப்பட்டு வரும். கோவில் தோன்றுவதற்கு முன்பே அந்த மரம் இருப்பதால் அதனை தலவிருட்சம் என போட்டுக்கிறோம். அப்போ கோயில் வந்து உருவாகிறதுக்கு முதல் ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சில கோயில்களில் 1000 வருடங்கள் 100 வருடங்களுக்கு உட்பட்டதாக இருக்கும். அப்படியான மரங்களாக இருக்கும். அப்போ கோவில் தோன்றுவதற்கு முன்பே இருக்கின்ற மரங்களை வந்து தலவிருட்சங்களாக வைத்து அவர்கள் வழிபட்டு வருகிறார்கள். இப்போ என்னென்றால், இப்போ ஆன்மீகத்துடன் என்ன மாதிரி சூழல் பின்னி பிணைந்திருக்கின்றது, அதுகளை நாங்கள் மீறினால் என்ன எங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்பது சம்பந்தமாக நான் பார்த்தனால், இதை விட நாங்கள் மத்திய சுற்றாடல் அதிகார சபை இப்பொழுது நல்லூரில் கடந்த 20ஆம் தேதியிலிருந்து 30-31ஆம் தேதி வரை